ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 29வது பாட்டு பார்க்க போறோம். இது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருத தின்தோள் மன்ன நீ வருந்தல் ஏழேழு பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இது முன் நிகழ்ந்த வண்ணம், இது முன்பு நிகழ்ந்த செய்தியாகும் என முனி இதயத்து எண்ணி என்று வசிஷ்டன் மனத்தில் நினைத்து மன்னரை பார்த்து மாதிரம் பொருத தின்தோள் மன்ன திசையெங்கும் சென்று போர் செய்து வென்ற வலிய தோள்களை உடைய மன்னனே நீ வருந்தல், நீ வருத்தப்படாதே, புத்திர பெற்ற எண்ணி வருந்தாதே. ஏழேழு பூதலம் முழுதும் தாங்கும் ஈரேழாக எண்ணப்படும் உலகம் யாவையும் காக்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி புத்திரர்களை தரவல்ல வேள்வியை தீதரு முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான். குற்றமின்றி நீ முயன்று செய்தால் ஐயனே நின் மனத்துயர் நீங்கும் என வசிஷ்டன் கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல இதயம் அப்படிங்கிறது மனசத்தான் குறிக்கும். அவர் நினைச்சு பாக்குறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான். அதாவது இப்ப 6வது நம்ம திருவவதார படலத்துல 6வது பாடல் தொடங்கி 28வது பாட்டு போன பாட்டு வரைக்கும் முன்னாடி திருமால் தேவர்களுக்கு அருள் செய்தத வசிஷ்டர் யோசிச்சு பாக்குற மாதிரி தானே வருது. அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப 29வது பாடல்ல இந்த பார்த்துட்டு தசரதனை பார்த்து பேசுற மாதிரி வருது. அதாவது தேவர்களுக்கு எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிற திறத்தை இவர் யோசிச்சு பார்த்துட்டு தசரதனை நோக்கி ஈரேழு உலகையும் காக்கக்கூடிய வல்லமை பொருந்திய புதல்வர்களை நீ பெறணும்னா அதுக்கு ஒரு வேள்வியை நீ முயன்று செய்தால் உனக்கு மனத்துயர் நீங்கும், புத்திர பாகியமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இதுல மாதிரம் பொருத தின்தோள் மன்ன அப்படின்னு வருது. மாதிரம் அப்படின்னா யானை, மலை, அப்புறம் ஆகாயம், அதாவது அட்மாஸ்பியர், ஆகாயம். அதுக்கப்புறம் ஸ்திரம் அப்படிங்கிற சொல்லில இருந்து வர்றதுனால மாதிரம் அப்படிங்கிறது பூமி நிலத்தையும் குறிக்கும். அப்புறம் மண்டிலம், மாதிகம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். மாதிகம் அப்படிங்கறதுல இருந்து மாதிரம்னு வந்ததுனால அது ஸ்பியர், சர்க்கிள், அதையும் குறிக்கும். இதெல்லாம் தவிர இது திசையையும் குறிக்கும். அதாவது மகா திசை அப்படின்னா நம்ம திசை காட்டியினுடைய காந்த ஊசி இருக்குல்ல, அதுக்கும் மாதிரம் அப்படின்னு தான் பேரு. சமஸ்கிருதத்திலேயே மகா திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காம்பஸோட பாயிண்ட் இருக்குல்ல, அது திசையத்தனை காட்டுது. அதனால இங்க திசை அப்படிங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு. மாதிரம் பொருத, அதே மாதிரி பொருத அப்படின்னா போர் புரிந்து வெல்லும் தன்மைக்கு பேர் பொருத. நம்ம ஏற்கனவே 189வது பாட்டிலையும் பார்த்திருக்கோம். 20 கரம் தலையீரைந்து என்னும் அத்திருயிலி வலிக்கு ஒரு செயல் இன்று எங்களால் கருமுகில் என வளர் கருணையம் கடல் பொருது இடர் தணிக்கின் உண்டு எனும் புணர்ப்பினால் அப்படிங்கிற பாட்டுல நீ விஷ்ணு கிட்டக்க இவங்க முறையிடுவாங்கல்ல, நீ அரக்கர்களுடன் அந்த 10 தல ராவணனோட போர் செஞ்சு வெற்றி பெற்று எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல பொருது இடர் தணிக்கின் அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதை எப்படி நம்ம போர் புரிந்து நீ வென்று எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி இங்க மாதிரம் பொருத தின்தோள்னா வலிமையான தோள். அப்போ திசையெங்கும் சென்று போர் புரிந்து வென்று வலிமை பெற்ற தோள்கள், அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய தோள்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இது முன் நிகழ்ந்த வண்ணம் அப்படின்னு வர்ற இடத்துல வண்ணம் அப்படின்னா அதுவும் சமஸ்கிருதத்துல வர்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் பதம் தான் வண்ணம். அதுக்கு நிறம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறம். அதை தவிர நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது இப்போ வண்ணக்களஞ்சியம் அப்படின்னு சொல்ற இடத்துல வண்ணம் அப்படிங்கிறது சந்தத்தை குறிக்கும். களஞ்சியம்னா நெல்லு எல்லாம் குவிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி சந்தங்கள் வண்ணக்களஞ்சிய புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சந்தங்கள்லாம் பிரமாதமா இருக்கக்கூடிய பாடல்களை இயற்றக்கூடிய வல்லமை பொருந்திய புலவர்னு அர்த்தம்.
வண்ணக்களஞ்சியம்னா. அதே மாதிரி இது சாந்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது தவிர அழகு அப்படின்னே இருக்கு. வண்ண மகள் அப்படின்னா அழகு பொருந்திய பெண் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தவிர இயற்கையான அழகு, எந்த ஒரு ஒப்பனையும் செய்யாமல் இயற்கையாகவே அழகு படைத்த, அதுக்கும் வண்ணம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்புறம் நம்ம சமஸ்கிருத இது நம்ம கர்நாடக சங்கீதத்துல ராகங்கள் வர்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து கலரை குறிக்காது, அது வந்து இது ராகத்தை குறிக்கும். இது நின்னு கோரி வர்ணம் அப்படின்னு வருது, அந்த இடத்துல வர்ணம்ங்கிறது நின்னு கோரிங்கிற ராகத்தை தானே குறிக்குது. அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் தவிர இந்த விதம் அந்த விதம் அப்படின்ற இவ்வண்ணம் அவ்வண்ணம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம கம்பராமாயணத்திலேயே இது விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொல்ற ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற பாட்டுல 8 வண்ணம் வருது. இவ்வண்ணம், உய்வண்ணம், துயர்வண்ணம், மைவண்ணம், மழை வண்ணம், கைவண்ணம், கால்வண்ணம்னு. எல்லாமே கலருங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப இவ்வண்ணம் அப்படின்னா இந்த விதத்தில், இந்த மாதிரி அப்படிங்கிற விதம்ங்கிற அர்த்தம். இப்ப நம்ம இது வர்ணாசிரமம் சொல்றோம்ல, 4 ஆசிரமங்கள், இது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படின்னு 4 விதமாக பிரிக்கப்பட்டது. அதேதான் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர அப்படின்னு 4 விதமாக பிரிக்கப்பட்டது. அது வந்து கலர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனோ அல்லது கிளாசிபிகேஷன் கிடையாது. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க யூஎஸ்ல ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஓரியன்டல் ஹிஸ்டரிய பத்தி படிக்கிற ஒரு புஸ்தகத்துல வர்ணம் ஈக்குவல் டு கலர், அதனால கலர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், கலர் பேஸ்டு கிளாசிபிகேஷன் கூட சொல்லல, கலர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இங்க உள்ள which was similar to racial discrimination in the west that was practiced long ago, centuries ago அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது, என்னடா இது இப்படி, அதாவது யானைக்கு ஏறோம்னா குதிரைக்கு கூடுறோம்னு பண்ணிருக்காங்களே அப்படின்னு. எதுக்கு இதை சொல்ல வரேன், இப்ப இந்த பாட்டுல வண்ணம்னு வர்ற இடத்துல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அர்த்தம். இவ்வண்ணம் அப்படின்னா இந்த விதத்தில், நிகழ்ந்த வண்ணம் அப்படின்னு வர்ற இடத்துல வண்ணம்ங்கிறது இந்த மாதிரி அதாவது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரும் பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ண முடியாது, அது தானாவே அப்படி நடக்கக்கூடிய ஒரு அழகு அப்படின்னு. நிகழ்ந்த வண்ணம்னா அது இயற்கை அழகுன்னு சொன்னேன்ல, அந்த அர்த்தத்துல வருது. அதே மாதிரி உய்வண்ணம் அன்றி, எங்களுக்கு வந்து நாங்க நன்மை, வண்ணம்னா நன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்களுக்கு உய்விக்கும் நன்மை அன்றி மற்றொரு துயர் வண்ணம், வண்ணம்னா வடிவம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல துயரே வடிவானவனா இருக்கியே, முழுக்க முழுக்க துயரே வடிவமானவனா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி துயர் வண்ணம் உருவதுண்டோ அப்படி அந்த இடத்துல வடிவம்ன்ற அர்த்தத்துல வருது. மை வண்ணத்து அரக்கி, இந்த மை வண்ணம் மட்டும்தான் நிறத்தை குறிக்குது. கரிய நிறம் கொண்ட அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னா மழை போன்று உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அந்த விதத்தில் இருக்கக்கூடிய அண்ணலே அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு வர்ற இடத்துல கைவண்ணம் கால்வண்ணம்ங்கிறது கையின் சிறப்பு காலின் சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வண்ணம்னா சிறப்புன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு படிச்சோம்னாதான் உண்மையான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதோ வர்ணம் அப்படின்னா கலர் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எப்படி இங்க இந்த பாட்டுல இவ்வண்ணம் அப்படிங்கிற இந்த விதத்தில் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணணுமோ, அந்த மாதிரி இது முன் நிகழ்ந்த வண்ணம் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி அவர் யோசிச்சு பாக்குறாருல, மனக்கண்ணால அவர் யோசிச்சு பாக்குறாரு. இது எல்லாத்தையும் அவர் பாக்குறதுனால இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த செய்தியை, இந்த மாதிரி நடந்ததை அவர் இதயத்து எண்ணி மனத்தில் நினைத்து அப்படின்னு தானே பார்த்தோம். அதனால இந்த விதம்னு வசிஷ்டர் வந்து தசரதனை பார்த்து சொல்லும் போது நீ வருந்தல் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நீ வருந்தாதே அப்படின்னு அர்த்தம். நான் அல்விகுதி வந்து எதிர்மறையிலயும் வரும் உடன்பாட்டிலையும் வரும் அப்படின்னு உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கேன். மண்ணுக்கும் மணலுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லும் போது அல்விகுதி அந்த இடத்துல எதிர்மறையில வருதுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வருந்தல் அப்படின்னா வருந்தாதே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பூதலம் முழுதும் தாங்கும் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் பண்ணோம், இந்த 7 பூதலம் ஈரேழாக இருக்கக்கூடிய உலகம் யாவையும் காக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். தாங்குதல்னா காத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் இது ஒரு புருஷங்காரங்கிட்ட பொண்டாட்டிய பத்தி சொல்லும்போது நீ என்ன பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குற அப்படின்னு சொல்ற இடத்துல தாங்குறதுன்னா அப்படியே தூக்கின்னு போற அப்படி அர்த்தம் இல்ல. நீ வந்து இவ்வளவு தூரம் காப்பாத்துறையே உன்னுடைய பெண்டாட்டிய அப்படிங்கிற பொருள்ல, காக்கிறதுங்கிற பொருள்ல தான் வருது. அதனால இந்த இடத்துல பூதலம் முழுதும் தாங்கும்னா முழுதும் காக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும்.
தான் அர்த்தம் பண்ணணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனியின் இதயத்து எண்ணி மாதிரம் பொருத திண்தோள் மன்ன நீ வருந்தல் ஏழேழ் பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.